ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய முகலா மூவி ரிவ்யூவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம த போட் அப்படிங்கிற 2024 ரிலீஸ் ஆன படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதை, நடிப்பு, இயக்கம், தொழில்நுட்பம், பலம், பலவீனம் இது பற்ற மதிப்பீடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை சிம்புதவன் இயக்கி இருக்கிறாரு. நடிகர் யோகி பாபு, கௌரி கிஷன், MS பாஸ்கர், சின்னி சேந்து, சாரா உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜிப்ரான் இசையமைச்சிருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 2024 2ஆம் தேதி வெளியாக இருந்துச்சு இந்த படம். இது ஒரு சர்வியல் த்ரில்லர் ட்ராமா படமாக இது வந்திருக்கு. இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா 1943 வருஷம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 2ஆம் உலகப் போர் காலம், 2ஆம் உலகப் போர் நடந்துச்சுல, அப்போ நடந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது மெட்ராஸில் மெட்ராஸ் மீது ஜப்பான் குண்டு வீச போகிறது என்ற அச்சம் ஏற்பட்டிருந்தது. அதை உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த ஜப்பான் குண்டு போர் விமானம்லாம் வந்துகிட்டு இருக்கு, குண்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு 4-5 கைதியை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்கெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. எல்லாம் செதறி அடித்து ஓடுறாங்க. இதில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. தெரிச்சு ஓடும்போது அங்கே ஒரு படகு நிற்கிது. அந்த படகுல ஏறி தப்பிச்சிடலாம், கடலுக்கு போனால் கடலில் அதிகமாக குண்டு போட மாட்டாங்க அப்படின்னு அதனாலையும் இவங்க போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அந்த படகுல ஏறுறாங்க. அந்த படகு யாரோட படகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட படகு. யோகி பாபுவும் அவங்களுடைய அம்மாவும் அதில் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க. அதில் ஒரு 9 பேர் போயிடுறாங்க. அந்த உயிரை காப்பாற்றிருக்கிறதுக்காக போகிறாங்க. அது எல்லாருமே பல்வேறு சமூக பின்னணியை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டாக இருக்காங்க. இந்த உயர்மட்ட கேஸ்ட்லேருந்து கீழ்மட்ட கேஸ்ட் வரைக்கும் அதில் இருக்கிறாங்க. இந்த போட்டு பார்த்திங்கன்னா 6 பேர் தான் இருக்கலாமா. எக்ஸ்ட்ரா 2-3 பேர் இருக்கிறதுனால இது இடையில ஒரு வெள்ளைக்காரனும் அதில் ஏறிக்கிறார். ஒரு இதில் இருக்கிற ஒரு போலீஸில் இருக்கிறவர் ஏறிக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த போட்டு போயிட்டே இருக்குது. போட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துருது. அப்போ யோகி பாபு சொல்கிறாரு, இங்கேருந்து இதில் 6 பேர் தான் தாங்கும் இந்த போட்டு, 3 பேர் யாராவது போட்லேருந்து குதிச்சிருங்க, இல்லைனா போட்டு மொத்தமாக முழுகி போயிடும். பக்கத்தில் ஒரு சுறா ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கும். அதை சுற்றி வரும் போட்டை. எல்லோரும் சுறாவுக்கு பலியாக வேண்டியதான். 2-3 பேர் குதிச்சோம்னா 3 பேர் மட்டும் போயிடுவாங்க, நம்ம 6 பேர் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்படி இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த போட்டில் ஒரு தீவிரவாதியும் இருக்கிறதா அங்கே போலீஸ்லேருந்து இது கொடுக்குறாங்க. அப்போ யார் இந்த தீவிரவாதின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி படத்தை கொண்டு போகிறாங்க. நல்ல கதை இது, ஆனால் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப சோவாக இருக்க மாதிரி இருக்குது. தமிழில் இப்படிப்பட்ட ட்ராமாலாம் வர்றது கிடையாது. ரொம்ப மிகவும் அரிதாக தான் வந்திருக்குது. இந்த படம் நல்லா இருக்குது, நல்ல கதை அம்சம். இந்த கடல் காட்சியை காட்சி அமைச்சிருக்காங்க. ஒளிப்பதிவுலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இரவு நேரங்களில் கடலை காமிச்சிருக்கிறதும் நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இருந்தாலும் படம் ஏன் சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. நல்ல கதை. இந்த கதையை கொஞ்சம் சரியாக எடுத்திருந்தாங்கன்னா படம் நல்லா கிளிக்காக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா அருமையான படம். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியில் முடிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி கடைசியில் யார் தீவிரவாதின்னு கண்டுபிடிச்சி அந்த தீவிரவாதியும் கொண்டுட்டு கடைசியில் எல்லோரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. நல்லா இருக்குது, பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை, படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.